ஸோ ரீசெண்டாக வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் இந்த பர்டிகுலர் நெக்லஸ் வந்து நான் வாங்கினேன் அப்படின்னு. உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இதில் வந்து அடியில் வந்து சிவலிங்கம் இருக்குது. சிவலிங்கத்துக்கு மேலே வந்து அம்பாள் உட்காந்துருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஒர்க்மேன்ஷிப் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வந்து வேறு இடமும் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பீமாவும் ட்ரை பண்ணேன். அதே மாதிரி தனிஷ்கில் வந்து ரேட்டு குறைஞ்சிருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேங்க. ஸோ அதுவும் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ தனிஷ்கில் வந்து நான் என்ன பார்த்தேங்கிறதும் நான் காமிக்கிறேன். டு சம் எக்ஸ்டென்ட் இதோட மேட்ச் ஆகிற மாதிரி. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்தது. அந்த 3D ஸ்ட்ரக்சர், அந்த நகாசி கை ஒர்க், கிராஃப்ட்மேன்ஷிப் வந்து இல்லை. எல்லாமே மோல்டுலேருந்து எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ளாட் டிசைன். அந்த எது ஓரளவுக்கு எது எனக்கு பிடிச்சதுங்கிறதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனோட சேதாரமும் நான் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா தனிஷ்குது தான். அரவுண்ட் 50+ கிராம்ஸ் வந்தது. 2 பர்டிகுலர் டிசைன் ஓரளவுக்கு வந்து நகாசி ஒர்க் மேட்ச் ஆச்சு. பட் அப்போவும் அதில் அம்பாள் அந்த மாதிரிலாம் பிளெயின் டிசைன்ஸ் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 28 to 24 அபவுட் 24% வேஸ்டேஜ் சொல்லியிருந்தாங்க. இதை தவிர வந்து இன்னொன்று நான் பார்த்தேன். அது வந்து 28% இதுதாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அளவுக்கு வந்து நான் கேட்டிருந்தேன். நான் அந்த டிசைனை காமிச்சேன், அந்த மாதிரி டிசைன் இருக்குமான்னு கேட்டிருந்தேன். அப்போ வந்து இது வந்து எடுத்து காமிச்சாங்க. இது வந்து ஒரு அளவுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு காமிச்சாங்க. பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்மேன்ஷிப் நல்லா இருந்தது. பட் எனக்கு வந்து ஸ்டில் அந்த நான் வாங்கின நெக்லஸ் தான் எனக்கு பிடிச்சது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 28% வந்து வேஸ்டேஜ் தனிஷ்கில். நீங்கள் செட் ஸ்கீம் போட்டாலும் 50% தான் உங்களுக்கு வந்து கம்மியாகும். அப்போவும் 14%. பட் இப்போ இருக்கிற ரேட் கம்மியாக இருக்கிறது வந்து பெனிஃபிட் எடுக்க முடியாது. அகெயின் 11 months வெயிட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஸ்டில் வந்து எனக்கு இது எல்லாம் கம்பேர் பண்ணிடுச்சு. ஈவன் பீமா டி நகர்லேயும் போய் நான் பார்த்தேன். பட் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கறச்சு எல்லாமே ஃப்ளாட் பேஸில் இருக்குது. ஓரளவுக்கு தனிஷ்கில் வந்து அந்த 3D டிசைன் வந்திருக்கு. மோல்டு இல்லை. இது பார்த்தீங்கன்னா இது ஹேண்ட் ஒர்க் தான் இது. பட் மோஸ்ட் ஆஃப் தி அதர் ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பீமா இல்லை வேறு ஒரு ஷாப்பில் போய் பார்க்கறச்சியும் 2D டிசைன் தான். மோல்டுலேருந்து அப்படியே அச்சு அதுலேருந்து எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு டார்க் பெயிண்ட் பண்ணி டார்க் கலர் கொடுத்தது. அதுதான் வந்து ஆன்டிக்னு சொல்கிறாங்க. பட் நிஜமாகவே நகாசி ஒர்க்னால் ஹேண்டில் வந்து பண்ணியிருக்கணும். அதனால தான் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா என்னோட நான் பர்டிகுலராக செலக்ட் பண்ணினது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதனோட ஹாரமும் வந்து இன்னும் வரலை. ஆர்டர் போட்டு வந்ததும் நான் இது பண்ணுறேன். இதனோட பில் வந்து நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதில் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி நான் வாங்கினேன் அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். அது பில் இன்னைக்கு நான் டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன். பட் இதில் வந்து பெஸ்ட் மெத்தட், ரொம்ப லாஸே இல்லாமல் எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதனோட பில் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேஜ்க்கு போகும். டிஸ்கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் எனக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது. ஒரே ஒரு சிட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 5000 அது போட்டிருந்தேன். அது 6 months முடிஞ்சுது. செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ட்ரியில் வந்து ஒரு 9% கிட்ட டிஸ்கவுண்ட் கிடச்சிது. மிச்சது 10.46 நான் பே பண்ணும்படியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் 2 சிட். இது வந்து ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டு தான். 6 கிராம்ஸ்க்கு ஒன்று, 6.8 கிராம்ஸ்க்கு ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 கிராமுக்கு 2.2. இது 2 மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் வந்தது. அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேமெண்ட் தான். இது எல்லாமே வந்து சிட்டு தான். பட் ஆனால் எல்லாமே சிட்டு வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுது. நீங்கள் 3rd என்ட்ரி 4th என்ட்ரி எல்லாமே நான் அடுத்த பேஜும் நான் காமிக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ என்ட்ரி வந்திருக்கு அப்படின்னா எல்லாமே சிட்டு வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணி எடுத்தது. இது ஏன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா நான் வந்து சிட்டு நான் போன வீடியோலையும் சொல்லியிருப்பேன். நான் சிட்டு போட்டது வந்து ரொம்ப ஹை எண்டாக இருந்தது. ரொம்ப 16,000 15,000 அந்த மாதிரி சிட்டை தான் நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணி இந்த ரேட்டுக்கு வாங்கினேன். ஸோ 13,130 அதுதான் எனக்கு வந்து ஃபைனல் பேஸ் ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ அதே அந்த சிட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆவரேஜே பார்த்தீங்கன்னா 14,700 கிட்ட வந்தது அதெல்லாம் ஆட் பண்ணி. ஸோ அதனால் அது இனிமேல் வந்து அது வச்சுட்டு யூஸ் கிடையாது. செகண்ட் திங் என்ன அப்படின்னா எனக்கு இந்த பேட்டர்னும் திரும்பி கிடைக்காது. அதனால தான் நான் வந்து ரொம்ப பிடிச்சதான் இந்த பேட்டர்ன் எடுத்தேன். ஏன்னா ரொம்ப ரேராக இந்த மாதிரி பேட்டர்ன் நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் பார்க்குறேன் ஜிஆர்டியில். ஸோ அதனால நான் இதை எடுத்தேன். பில்லை பொறுத்த வரையிலும் இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பில். நிறைய க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜேஎஸ்எஸ் கீழே இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜேஎஸ்எஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன்னு இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு
5-6 சிட்டு வந்து கொஞ்சம் 3000லேருந்து 5000 வரைக்கும் எல்லாம் க்ளோஸ் பண்ணி சில கோல்டெல்லாம் நான் ரிட்டர்னும் பண்ணினேன். பட் அந்த கோல்டு ரிட்டர்ன் பண்ணதுக்கு ஓல்டு கோல்டு இதில் வராது. ஏன் ஓல்டு கோல்டு இதில் வராதுன்னா இந்த 13,130 ரேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீக் அடிச்சுது கோல்டு. அப்போ வந்து நான் கேஷுக்கு அதை விற்றுட்டு அடுத்த நாள் வந்து இதை போய் வாங்கினேன். ஸோ அதனால வந்து இதில் என்ட்ரி இல்லை, நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை. நான் வந்து சில காயின்ஸ் எல்லாம் அதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி விற்றுட்டு அதை கேஷ் ஆக்கிண்டு அதுலேருந்து தான் நான் இதை எடுத்தேன். ஸோ பட் அதை தவிர அது கேஷ் ஆக்கினது வந்து பார்த்திங்கன்னா 1.5 lakhs அப்படி தான் நான் கேஷ் ஆக்கியிருப்பேன். பட் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய சிட்டு க்ளோஸ் பண்ணினேன். லாஸ்ட் மினிட்ல நான் கிரெடிட் கார்ட்லேயும் பே பண்ணினேன். ஸோ டோட்டல் வந்து இதுதான், இப்படி தான் இது. ஆஃப்டர் அ லாங் டைம் வந்து நான் இந்த அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கேன். பட் இந்த அமௌண்ட்டு வந்து அட் ஒன் ஷாட் கொடுத்தேன்னா இல்லை, பழைய கோல்டு இதெல்லாம் கொடுத்து ஜிஆர்டி இது காயின்ஸ் எல்லாம் கொடுத்து சிட்டும் எடுத்து அதுக்கு மேலேயும் கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு தான் நான் எடுத்தேன் இது. ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து அந்த ஹாரம் இருக்கிறது எப்போ நான் வாங்குறேனோ அதனோட டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன். அந்த ஹாரத்துக்கும் எங்கிட்ட சிட்டு எதுவுமே கிடையாது. இதர் நான் வந்து கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வாங்கணும், இல்லை அமௌண்ட்டு கொடுத்து தான் எடுக்கணும். ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து இப்போ எடுக்க முடியுமா தெரியாது. பட் கோல்டு ரேட் ரொம்ப இறங்கிட்டுனா கன்ஃபார்ம்டாக வந்து அமௌண்ட்டை கொடுத்து தான் எடுப்பேன். நான் வந்து காயின் வந்து என்கிட்ட இப்போ இன்னும் நிறைய காயின்லாம் இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இந்த காயின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா 6-7 வருஷம் சேர்த்து வச்ச காயின்ஸ் தான். இப்போது ரீசெண்டாக சேர்த்து வச்சு விற்ற காயின்ஸே கிடையாது. இது ஆல்மோஸ்ட் 6-7 இயர்ஸாக நான் வந்து சேர்த்து வச்சது தான். போன வாட்டியும் நான் அதை விற்றுச்சிட்டு போட்டேன். இந்த வாட்டியும் அந்த பேலன்ஸ் வந்து அந்த காது காசு, அப்புறம் அந்த காது காசு வேணால் இப்போ ரீசெண்டாக எடுத்துருக்கலாம். நான் அந்த ஜிஎஸ்டி இல்லாமல் அந்த ட்ரைனியும் போட்டு எடுத்துருக்கலாம். பட் ஆனால் நார்மல் பிளெயின் காயின்லாம் வந்து ரொம்ப வருஷக்கணக்கில் வந்து சேர்த்து வச்சது தான் ஒவ்வொன்றா. அதெல்லாம் தான் நான் கொடுத்து நான் அந்த வாங்கினேன். இப்போ அந்த ஹாரமும் பேலன்ஸ் காயினை கொடுத்து தான் நான் எடுக்க போகிறேன். அதை தவிர சில ஒரு சிட்டு சில இதெல்லாம் போட்டிருக்கேன். அது போட்டது வந்து 1 monthலேயே க்ளோஸ் பண்ணும்படியாக தான் இருக்கும். ஏன் சிட்டு போட்டிருக்கேன்னா எனக்கு அந்த ரேட் வந்து லாக் ஆகிறதுக்கு தான் நான் போட்டேன். இப்போது அதோட ஏறித்துனா அந்த சிட்டு வந்து எனக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும், இறங்கித்தினாலும் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா நான் போட்டதோட அதுக்கு வந்து கேஷுக்கு வந்து நான் அதை எடுத்துடுவேன். ஸோ ஏற போகிறதா இறங்க போகிறதா கோல்டுன்னு தெரியல, அதனால தான் அந்த சிட்டை போட்டேன். ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதும் ப்ரீ க்ளோஸ் பண்ணால் எப்படி இருந்தாலும் அது பெனிஃபிஷியலாக தான் இருக்குங்கிறதுனால தான் சிட்டை போட்டேன். எப்போ ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்னு இருக்கோ, ஏற போகிறது வாலட்டிலிட்டியில் கொஸ்டின் மார்க் இருக்கோ, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹெட்ஜிங் தான் எனக்கு. இது ஏறித்துனா அன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி அக்யூமுலேட்டட் கோல்டு வெயிட்டை நான் எடுப்பேன். இறங்கித்துனா அக்யூமுலேட்டட் வெயிட்டை எடுக்காமல் ரேட்டை வச்சு நான் எடுப்பேன். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த பில்லில் பார்த்தீங்கன்னா நான் ரேட்டை வச்சு தான் எடுத்திருக்கேன். நான் அக்யூமுலேட்டட் வெயிட்டை வச்சு எடுக்கவே இல்லை.